சுலேகா ஆஸ்ட்ரோவின் மகர ராசினியர்களே அன்பு வணக்கம். மகர ராசினியர்களை பொறுத்தவரையில் மே மாதத்திலிருந்து நல்ல புத்தி, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல தெளிவு கிடைக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும். வேண்டிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் உன்னதமான பணிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அதே நேரத்தில் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் அல்லது தொழில் கற்றுக் கொடுத்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறார்கள். அவர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய தெளிவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. உங்கள் ஞானத்திற்கு அதே நேரம் உங்கள் சிந்தனைக்கு உங்களை தெளிவு பெறச் செய்வதற்கு இவர்கள் உபயோகரமாக இருப்பார்கள். தந்தையார் வழி சொத்துக்கள், அதுவும் தந்தையாருடைய புத்திமதிகள் அல்லது தந்தை வழியில் இருப்பவர்களுடைய புத்திமதிகள் உங்களுக்கு பாராட்டுக்களையும் உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிந்தும் நீங்கள் சில நேரங்களில் பிடிவாதமாக நீங்கள் செய்வதுதான் சரி என்று சில காரியங்களை செய்வீர்கள். இங்கே அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தான் தோன்றித்தனமாக சில காரியங்களை செய்ய சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று இருப்பதும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையை தரப்போகிறார். சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல தருணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வாங்குகின்ற சொத்துக்களில் சில நேரம் அந்த சொத்துக்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அற்புதமான நிகழ்வுகள் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஒரு மேன்மை அடையக்கூடிய வகையில் சில காரியங்கள் சூரிய பகவான் நடத்தி கொடுப்பார். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அரசினால் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களுடைய இஷ்டங்கள் நிறைவேறும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே நேரம் உங்களுடைய துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள், இவர்களுடைய குடும்பத்தாருடன் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குழந்தைகள் மூலமாக மேன்மை அடைவதற்கு நீங்கள் சிறிது பாடுபட வேண்டும். மிக முக்கியமாக கை, கால்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும், அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனத்துடனும் செயல்படுங்கள். மிக மும்முரமாக சில நேரம் நீங்கள் செயல்படும் பொழுது காரியங்களை அந்த அவசரமே கெடுத்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டால் போதும். அனைவரிடத்திலும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டிய மாதம். முடிந்தவரை சிறு குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு சாக்லேட்டோ, கேண்டியோ, இனிப்பு வகைகளையோ தந்தால் உங்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக மாறும். அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம்ஜி. நன்றி, வணக்கம்.